கர்நாடக மாநிலத்திற்குள் 27ஆம் தேதி வரை தமிழக பதிவெண் கொண்ட எந்த வாகனத்தையும் இயக்க வேண்டாம் என காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லில் தென்மண்டல டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகளின் பதவியேற்பு விழா நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தலைவர் குமாரசாமி, கர்நாடகத்தில் நடைபெறும் போராட்டத்தில் லாரி உரிமையாளர்களுக்கு 100 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை சரி செய்ய கர்நாடக அரசு இழப்பீட்டை தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். கர்நாடக அரசை கண்டித்து நாமக்கல் தாலுகா லாரி உரிமையாளர் சங்கத்தினர் வியாழனன்று உண்ணாவிரதம் இருக்கப் போவதாகவும் அறிவித்துள்ளனர். காவேரி பிரச்சனையில் கர்நாடக அரசு, காவல்துறை இரண்டும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க எங்களுடைய லாரிகள் சுமார் 70 லாரிகள் அங்கு தீக்கிரையாக்கப்பட்டது. சுமார் 50 பஸ்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழர் சார்ந்த கடை நிறுவனங்கள் நொறுக்கப்பட்டது. இந்த நிலை நீடித்தால் நாங்கள் எங்கள் வாகனங்களை இயக்க முடியாமல் இருக்கிறோம். கடந்த சில தினங்களாக தமிழக வாகனங்கள் எதுவும் கர்நாடகாவுக்குள்ளும் செல்லவில்லை, கர்நாடகா வழியாகவும் செல்லவில்லை. எங்களுக்கு ஒரு நாளைக்கு இழப்பு சுமார் 100 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது.